கொடுத்துரு, இல்லனா நானே போலீஸ்க்கு ஃபோன் பண்ண வேண்டியிருக்கும். என்ன செய்து? ஓடி பின்னால ஓடி. குழந்தையை கொடுத்துரு. இல்ல உங்க அம்மா கழுத்தை நெரிச்சிடுவேன். யாரை வெட்ட பாக்குற? அவங்கள தள்ளி விட்ட மாதிரி உன்னை தள்ளி விடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? என்ன வயசான ஆளுன்னு பாக்குற? போ. அம்மாடி இருடா, அப்பாவும் அண்ணனும் வரட்டும் சொல்லலடா. ஐயோ பிரியா, அழாத பிரியா, அண்ணன் வரட்டும். அழாத பிரியா. அழாதம்மா, வா நீ வா, அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம் வா. அழாதம்மா. ஹலோ மாமா, தீனா வீட்டுக்கு வந்து எங்ககிட்ட கலாட்டை பண்ணி குழந்தைய தூக்கிட்டு போயிட்டான். என்னது? நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காம என் கையில இருந்த குழந்தைய புடிங்கிட்டு போயிட்டான். எப்போ? இப்பதான் மாமா. நீங்க உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க மாமா. ஆம்பளைங்க இல்லாத நேரமா பார்த்து அவன் வீட்டுக்குள்ள பூந்து இப்படி ஒரு அநியாயத்தை பண்ணிட்டா சார். அவன் சொந்த தங்கச்சின்னு கூட பார்க்காம எங்க அண்ணியை கீழே தள்ளி மண்ணையை உடைச்சிட்டான். அவனை சும்மா விடக்கூடாது. அண்ணி சொல்லுங்க அண்ணி. ஆமா சார். எங்க எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு குழந்தை தூக்கிட்டு போயிட்டா சார். அவன் மாமா, அக்கா. பாத்தீங்களா மாப்பிள்ள, அவன் பாட்டுக்கு வீட்டுக்குள்ள பூந்து குழந்தைய தூக்கிட்டு போயிட்டான். மாமா, என் குழந்தை எனக்கு எப்படியாவது வேணும் மாமா. அவங்கிட்ட இருந்து தயவு செஞ்சு என் குழந்தைய வாங்கி கொடுத்துருங்க. இல்லனா நீங்க என்ன உயிரோடவே பார்க்க முடியாது. பிரியா, அந்த மாதிரிலாம் சொல்லாத. குழந்தை கண்டிப்பா கிடைச்சிரும். இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிட்டல, அவர் கண்டிப்பா கண்டுபிடிச்சு கொடுத்துருவாரு. கொஞ்சம் நீ செல்வம் தானே அந்த ராஜசேகர் கேஸ்? ஆமா, தீனா உங்க கூட தானே இருந்தா? ஆமா சார், ஆனா அதெல்லாம் அப்போ சார். இப்ப தீனா எல்லாத்தையும் அவங்க சொல்லிட்டாங்கப்பா. என்னதான் அவனுக்கு குழந்தை மேல உரிமை இருந்தாலும் வீட்டுக்குள்ள புகுந்து பலவந்தமா குழந்தைய தூக்குறதுன்றது சட்டப்படி குற்றம் தான். சிவகாமி, என்ன நடந்தது? முடிவு சொல்றேன்னு சொன்னீங்க, இத்தனை நாள் ஆகியும் முடிவு சொல்லல. எனக்கு குழந்தை வேணும்னு சொல்லி தூக்கிட்டு போயிட்டாங்க. அவன் நீங்க இருங்க. இன்ஸ்பெக்டர், தினாவுக்கு குழந்தை மேல உரிமை இருக்கு, அதை நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அவன் பண்ணிருந்தது ரவுடித்தனம். நீங்க தான் சட்டப்படி அவன் மேல ஆக்ஷன் எடுத்து அந்த குழந்தைய பெத்த தாய்கிட்ட ஒப்படைக்கணும். சார், அது மட்டும் இல்ல சார், அவன் குழந்தைய கடத்திட்டு போனது குழந்தை மேல உள்ள பாசத்தினால இல்ல, பிரியாவை பழி வாங்கணுங்கிற ஒரே நோக்கத்தோட தான் அவன் அப்படி செஞ்சிருக்கான். உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், எப்படியாவது குழந்தைய மீட்டு தாய்கிட்ட ஒப்படைச்சிருங்க. பிரியாவையும் எங்க குடும்பத்தையும் பழி வாங்கணுங்கிறதுக்காக அவன் குழந்தை என்ன வேணாலும் செஞ்சிருவான். குழந்தைய அவன்கிட்ட இருந்து எப்படியாவது மீட்டு கொடுத்துருங்க சார். பதட்டப்படாதீங்கம்மா. நானும் ஸ்டேஷனுக்கு வந்ததுல இருந்து பாக்குறேன், உங்க குடும்பத்துல இருந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கு. வீட்டுல புகுந்து குழந்தைய பலவந்தமா தூக்குன குற்றத்துக்காக அந்த ராஸ்கல்ல உள்ள வைக்கிறேன். நான் பாத்துக்கிறேன். வாங்க சார். வீட்டுக்குள்ள புது குழந்தைய தூக்கிட்டு செல்வம் இருங்க, நான் தான் விசாரிக்க வந்திருக்கல, நீங்க பொறுமையா இருங்க. ஏய் என்னடா பாருங்க சார், உங்க முன்னால எப்படி ரவுடித்தனம் பண்றான்னு. அயோக்கிய ராஸ்கல், பொம்பளைங்க கிட்ட தகராறு பண்ணி வீடு புகுந்து குழந்தைய தூக்கிட்டு இப்ப இவரு ரவுடித்தனம் பண்றான்னு சொல்றியா? எங்கடா குழந்தை? கையெடுங்க சார். நானே குழந்தைய காணோம் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதா கிளம்பிட்டு இருந்தேன், அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க.
அட பாவி, நாங்கெல்லாம் கதற கதற குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டு வாய் கூசாம குழந்தைய காணுங்கிறானே. இவனை 2 போட்டு கேளுங்க சார். சார் குழந்தைய ஒளிச்சு வச்சுக்கிட்டு காணுன்னு போய் சொல்றேன் சார். எப்படியாவது என் குழந்தைய கண்டுபிடிச்சு கொடுங்க சார். எங்கடா குழந்தை? சார் அடிக்கிற வேலையெல்லாம் வேணாம். நான் குழந்தையோட அப்பா. உண்மையிலேயே என் குழந்தை காணோம் சார். ஆமா சார், என் பையன் வீடு புகுந்து குழந்தையை தூக்கிட்டு வந்தது உண்மைதான். ஆனா இப்ப குழந்தை வீட்ல இல்ல, குழந்தை காணாம போயிடுச்சு. போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கதா நாங்க 2 பேரும் கிளம்பி வந்துட்டு இருக்கோம் சார். டேய், குழந்தைய கடத்தி கொண்டு போய் மறைச்சு வச்சுட்டு இப்ப காணோம் நாடகம் மாதிரியா? இவனை நம்பாதீங்க சார், நல்லா விசாரிச்சு பாருங்க. சார் நான் சொல்றதை கொஞ்சம் நம்புங்க. குழந்தைய தூக்கிட்டு நான் வர வழியில தான் குழந்தை காணாம போச்சு. எனக்கு என்னமோ இவன் மேல தான் சந்தேகமா இருக்கு. நீங்க இவனை விசாரிங்க, உண்மை தெரிஞ்சிடும். குழந்தைய கடத்தி கொண்டு போய் மறைச்சு வச்சுட்டு இப்ப பழி ஜெயமால சொன்ன கேளுங்க, விடுங்க. சார், இவனை எப்படிலாம் விசாரிச்சா உண்மையும் தெரியாது, குழந்தையும் கிடைக்காது. ஸ்டேஷன்ல கொண்டு போய் உங்க பாணியில விசாரிங்க. இந்த பார், குழந்தை மேல உனக்கு உரிமை இருக்கு, அதை நான் இல்லைன்னு சொல்லல. குழந்தைய பாக்குறதுக்கு உனக்கு நான் அனுமதி தரேன். தயவு செஞ்சு குழந்தைய திருப்பி கொடுத்துரு. ஐயோ, சொன்னா கேளுங்க. நான் குழந்தைய தூக்கிட்டு வந்தது உண்மைதான். ஆனா வர வழியில குழந்தை காணாம போயிடுச்சு. ஏய், சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காத. ஒழுங்கா உண்மையை சொல்றா. குழந்தைங்கடா. ஐயோ, நான் சொல்றதை நீங்களே அதை நம்புங்க. நான் குழந்தைய தூக்கிட்டு வர வழியில என்ன நடந்ததுன்னா, ஒரு தம் அடிச்சா நல்லா இருக்குங்க. வண்டியில இருந்த குழந்தை எங்க போயிருக்கோம்? சார், வண்டிக்குள்ள குழந்தை இருந்தது பாத்தீங்களா? இல்ல, நான் பார்க்கல சார். அடிக்காதடா. வீடு புந்து குழந்தை கடத்திட்டு போய் இப்ப நாடகமா போற சார். இவனை நம்பாதீங்க சார். அட பாவி, என் குழந்தை எங்க? என்ன பண்ண? என் மேல இருக்கிற கோவத்துல குழந்தை ஏதாவது பண்ணிட்டியா? அண்ணே, குழந்தைய முதல்ல கொடுத்துருன்னு எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்க. நீயாச்சு நம்படி. நிஜமாவே குழந்தை காணாம போயிடுச்சுன்னு என்கிட்ட வந்து சொல்லி பதறனா. அதான் போலீஸ் ஸ்டேஷன் கிளம்பிட்டு இருக்கோம். நம்பு. ஆமா ஜெயந்தி, நான் உங்க வீடு பூந்து மோரட்டுத்தனமா நடந்துட்டு குழந்தைய தூக்கிட்டு வந்தது உண்மைதான். ஆனா வர வழியில குழந்தை காணாம போயிருச்சு. எனக்கு என்னமோ செல்வம் தான் கடத்தி வச்சிருப்பானோன்னு சந்தேகமா இருக்கு. ராஸ்கல், குழந்தைய கடத்திட்டு வந்து செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்ப ஏமால பழைய போற ஒண்ணா? செல்வம், கொஞ்சம் பொறுமையா இருங்க. எப்படி சார் பொறுமையா இருக்க முடியும்? பொம்பளை கிட்ட வீரத்தை கப்பிச்சு குழந்தைய கடத்திட்டு வந்துட்டு இப்ப நான் தான் கடத்துறேங்கிறான். இல்ல சார், இவன் தான் குழந்தைய கடத்தி இருக்கிறான். ஏன்னா குழந்தை பிறந்த உடனே ஹாஸ்பிட்டல்ல வச்சு என் குழந்தை செத்து போச்சுன்னு நாடகம் ஆடி திருட்டுத்தனமா என் குழந்தைய இவன் குழந்தைன்னு சொந்தம் கொண்டாடணுமா சார் இவன்? நான் ஹாஸ்பிட்டல் மேல கேஸ் போடுறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் எங்க உண்மை வெளி வந்துருமோன்னு பயந்து இவனையும் பொண்டாட்டியும் குழந்தைய பிரியா கிட்ட கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுக்கற மாதிரி கொடுத்து இவன் தான் கடத்தி வச்சிருப்பானோன்னு சந்தேகமா இருக்கு சார். முதல்ல இவனை விசாரிங்க சார், உண்மை வெளி வந்துடும். இத பார்த்தீனா, ஹாஸ்பிடல் பேர்ல கேஸ் போட போறங்கற பயத்துல நாங்க ஒண்ணு குழந்தை திருப்பி கொடுக்கல. உண்மை தெரிஞ்சதுனால தான் குழந்தையை கொடுத்தோம். கொடுத்த நாங்களே எதுக்காக கடத்த போறோம்? தயவு செஞ்சு குழந்தையை கொடுத்துரு. குழந்தை மேல உனக்கு இருக்கிற உரிமையை நாங்க தடுக்க மாட்டோம். பிரியா கிட்ட நான் பேசுறேன். அந்த குழந்தை இல்லாம என்னால இருக்க முடியாது, பிரியாவால இருக்க முடியாது. தயவு செஞ்சு குழந்தையை கொடுத்துரு. ஆமா தினா, தயவு செஞ்சு குழந்தையை கொடுத்துரு. போலீஸ் உன் மேல ஆக்ஷன் எடுக்காத அளவுக்கு நான் தடுத்து நிறுத்துறேன். ஆமா அண்ணே, தயவு செஞ்சு குழந்தைய கொடுத்துரு. ஏன் நான் சொல்றது யாரும் நம்ப மாட்டேங்கிறீங்க? உண்மையிலேயே குழந்தை என்கிட்ட இல்ல, நம்புங்க சார். இப்படி எல்லாம் விசாரிச்சா உண்மையை சொல்ல மாட்டேன் சார். ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் விசாரிங்க. இல்லாட்டி இவனை என்கிட்ட கொடுங்க. செல்வம், விடுங்க. அந்த வேலையை செய்யறதுக்கு தான் நான் வந்திருக்கேன்.
இவனை ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் லாட கட்டினா எல்லாம் உண்மையை சொல்லிடுவான். ஏய், கையெடுங்க. கையெடுங்க. எனக்கு இவன் மேல தான் டவுட்டா இருக்கு. முதல்ல அவனை விசாரிங்க. யாரை விசாரிக்கணும் எப்படி விசாரிக்கணும் எனக்கு தெரியும். முதல்ல ஸ்டேஷனுக்கு நட போடா. போடான்னு சொல்லல. சார் சொன்ன நம்புங்க சார். சத்தியமா என் பையன் வீட்டுக்கு குழந்தைய தூக்கிட்டு வரல சார். வர வழியில தான் காணாம போயிடுச்சு. என் பையன் நிரபராதி. இவன் சொன்ன மாதிரி சார் இவனை விசாரிங்க சார். ஏமா ஒழுங்கா ஓர போயிடு. இல்லனா உன் பிள்ளைக்கு நீ உடனே சொல்லி உன்னைய ஜீப்ல ஏத்த வேண்டியிருக்கும். போமா. சார் உண்மைதான் சார் யோ, சொல்றேன். இவனை ஜீப்ல ஏத்துங்க. ஃபோன் பண்ணு. வாயா. யோ, வக்கீல் வர சொல்லு. போடா. ஏறடி. உண்மை சொல்றா. சொல்லு. ஏய், ஒழுங்கா சொல்லிடு. சொல்றா. குழந்தை எங்கடா? ஏய், சொல்ல போறியா? சொல்றா. குழந்தை எங்க வச்சிருக்க சொல்லு. சொல்ல போறியா இல்லையா? சொல்றா உண்மை. சொல்றான்னு சொல்லல. சொல்ற வரைக்கும் நான் விட போறதில்ல. அடிவாங்கி சித்ரா, சொல்லு. குழந்தை எங்கடா? சொல்றா. சார் நிறுத்துங்க சார். சொல்றா. சத்தியமா குழந்தை கார்ல எடுத்துட்டு வரும்போது தான் சார் குழந்தை மிஸ் ஆச்சு. நான் சொல்றதை நம்புங்க சார். ஏய், சொன்னதே திரும்ப சொல்லிட்டு இருக்க. என்கிட்டயா நீ கதை சொல்லிட்டு இருக்கியா? சார் உன்ன காணாம போனது என் குழந்தை சார். என்ன அடிக்கிறத விட்டுட்டு குழந்தையை தேடுறதுக்கு ஆக்ஷன் எடுங்க சார். எனக்கே ஆள போடுறே நீ. சொல்றா. நான் அடிச்ச அடிக்கு எப்பேற்பட்ட கிரிமினல் இருந்தாலும் இந்நேரம் உண்மையை கக்கிருப்பான். ஆனா இவன் சொன்னதே திரும்ப சொல்லிட்டு இருக்கான். ஒருவேளை இவன் சொல்றதுதான் உண்மையா இருக்குமோ? ஐயோ சார், இவன் ஏற்கனவே ஜெயிலில் இருந்துட்டு வந்தவன் சார். அவன் ஒரு விஷயத்தை மறைக்கணும்னு நினைச்சானா அது நடிச்சே சாதிப்பான். சார் நம்ப வச்சு ஏமாத்துறதுல அவன் கில்லாடி. தயவு செஞ்சு அவனை நம்பாதீங்க சார். எப்படியாவது என் குழந்தைய மீட்டு கொடுத்துருங்க சார். இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர், நான் லாயர் சம்பத்குமார். தினாவை ஜாமீன்ல எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன். சாரி சார், இது குழந்தைய கடத்தின கேஸ். அதுவும் இல்லாம வீடு புகுந்து பொம்பளைங்களை தாக்கி ரத்த காயத்தை ஏற்படுத்தியிருக்கான். அதனால ஜாமீன்ல எல்லாம் அனுப்ப முடியாது. நீங்க கோர்ட்ல பாத்துக்கங்க. சார், இன்னைக்கு கோர்ட் டைம் முடிஞ்சு போச்சு. சனி ஞாயிறு லீவு. இனிமே மண்டே தான் கோர்ட்டுக்கு போக முடியும். அப்ப மண்டே எடுத்துக்கங்க. இப்பெல்லாம் என்னால விட முடியாது. இன்ஸ்பெக்டர் சார் என் பையனையாவது நான் பார்க்கலாமா? போய் பாருங்க. பார்த்து உண்மையை சொல்லுங்க. இல்லைன்னா அடி வாங்கியே செத்துருவான். போங்க. டேய் தினா, ஐயோ உன்னை இந்த கோலத்திலேடா நான் பார்க்கணும். எப்படி அடிச்சிருக்கான் அந்த படு பாவி. ஏய் நீ அல்லாதம்மா. என்ன சொன்னாலும் அவன் நம்ப மாட்டேங்கிறான். தைரியமா இரு. ஹலோ, யாரு செல்வமா? ஆமா நான் செல்வன் தான் பேசுறேன். நீங்க யாரு? விஷயத்தை சொன்னது நான் யாருன்னு உனக்கு தெரியும். குழந்தை காண ரொம்ப பதறி போயிருப்பேன். குழந்தை எங்கேயும் போல, என்கிட்ட தான் பத்திரமா இருக்கு. என்னது, குழந்தை உங்ககிட்ட தான் இருக்கா? யார் நீ? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். நான் சொல்றதை கேட்டுக்க. உனக்கு குழந்தை பத்திரம் வேணும்னா எனக்கு 5 லட்சம் பணம் வேணும். 5? எங்க எப்படி தரணுங்கிறத அப்புறமா ஃபோன் பண்றேன். முக்கியமா அந்த விஷயம் போலீஸு போக கூடாது. அப்படி போனா குழந்தைய உயிரோடைய பார்க்க முடியாது. ஹலோ ஹலோ செல்வம், யாரு போன்ல? சார், எவனோ ஒருத்தர் ஃபோன் பண்ணி குழந்தை அவகிட்ட தான் இருக்கு, குழந்தை பத்திரமா வேணும்னா 5 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு மிரட்டுறான் சார். பாத்தீங்களா, குழந்தை காணாம போச்சுன்னு நான் சொன்னேன். அப்ப யாரும் நம்பல. இப்ப தெரிஞ்சுட்டீங்களா? பிரியா, இப்பவாது என்னை பத்தி தெரிஞ்சுக்கோ. பணம் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நான் கொடுக்குறேன். முதல்ல பணத்தை கொடுத்து குழந்தைய காப்பாத்தணும். இந்த போன் வந்ததை வச்சு பார்க்கும்போது இவன் சொல்றது உண்மையா இருக்குமோ? இல்ல சார், எல்லாம் இவ வேலையே தான் இருக்கும். இவன் மேல சந்தேகம் வந்துற போதுன்னு யாராவது ஆளை வச்சு ஃபோன் பண்ண சொல்லிருப்பான். எது எப்படி இருந்தாலும் குழந்தை என்கிட்ட தான் இருக்குன்னு ஒருத்தன் ஃபோன் பண்ணி பணம் வேணும்னு கேட்கும்போது குழந்தை தானே நமக்கு முக்கியமா தெரியுது. ஆமா, பணத்தை எப்போ எங்க கொண்டு வர அதை சொல்லி? பத்திலாம் ஒண்ணுமே சொல்ல சார். மறுபடியும் ஃபோன் பண்றேன்னு தான் சொன்னான். முக்கியமா இந்த விஷயம் போலீஸ்க்கு தெரியக்கூடாதுன்னு சொன்னாங்க சார். பயப்படாதீங்க, வழக்கமா எல்லா கடத்தல்காரங்களும் இப்படி தான் மிரட்டுவானுங்க. இல்ல சார், நாங்க பணத்தை கொடுத்து குழந்தைய காப்பாத்திக்கிறோம். நீங்க இதுல தலையிடாதீங்க. ஏய் அர்ச்சனா, என்ன பேசுற நீ? உங்களுக்கு குழந்தையோட பணம் தான் முக்கியமா போச்சா? ஐயோ, நான் அது சொல்ல வரல. அவன் போலீஸ் கிட்ட சொல்ல கூடாதுன்னு சொல்லிருக்கால. நீங்க பேசாம வாங்க. அர்ச்சனா. செல்வம், செல்வம். மாமா, குழந்தைய எப்படியாவது காப்பாத்திருங்க. ஐயோ, நீ முதல்ல அழறது நிறுத்து பிரியா. அதான் குழந்தை பத்திரமா இருக்குன்னு சொல்லிட்டான்ல. நான் எப்படியாவது குழந்தை காப்பாத்தி கூப்பிட்டு வரேன். நீ முதல்ல கண்ணத்தோட. செல்வம், ஐயா கூப்பிடுறாரு. இது வந்துட்டேன். இந்த விஷயத்துல நமக்கு போலீஸ் உதவி வேணாம். குழந்தை தான் நமக்கு முக்கியம். எப்படியாவது பணத்தை கொடுத்து குழந்தைய மீட்டுடலாம். சரி மாமா, நீங்க எல்லாரையும் கூப்பிட்டு வீட்டுக்கு போங்க.
அவன் எப்படியும் மறுபடியும் ஃபோன் பண்ணுவான். என்கிட்ட பணம் இருக்கு. நான் பணத்தை கொடுத்து குழந்தைய மீட்டு கூப்பிட்டு வரேன். எப்படியாவது குழந்தைய மீட்டுருங்க மாப்பிள்ள. கவலைப்படாத. வாமா. வாமா